இந்த செல்லூர் ராஜு என்ன ஒச்சமா மகன், அந்த அம்மா வியாபாரம் பார்த்து இதானதுப்பா, அது கொடுப்பா அப்படின்னா கொடுத்தீங்க. ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தினாங்க, உங்களோட கொண்டாந்து கொடுத்தாங்க. நீங்க 3 முறை ஜெயிக்க வச்சீங்க. அம்மா 2 முறை அமைச்சரா, நீ ஒழுங்கா பாடுவேன், ஒழுங்கா செய்யறடா, நீ செய் தொடரு அப்படின்னாங்க. அதுல விசுவாசமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த கட்சியில நான் எதுவும் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்தளவுக்கு என் தலைவன் உருவாக்கின கட்சி இருக்கணும். நான் உயிர் உள்ள வரை இதே ஓபிஎஸ் எல்லாரும் தான் சொன்னாங்க. நாங்க இறுதியில போகும்போது இந்த அதிமுக வேஷ்டி கட்டின வேஷ்டியோட நான் சவ ஊர்வலம் போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இப்படி போய் பேசினாங்கன்னா இந்த கட்சிக்கு சவக்குழி ஆக்கணும்ன்றாங்க. அப்படின்போது நாங்களாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? யார் தடுத்தாலும் சரி, என் தாயே தடுத்தாலும் ஆண்டவனே தடுத்தாலும் என்னுடைய இயக்கத்தை இழிவாக பேசுற யாராக இருந்தாலும் இந்த கட்சியில பதவி அனுபவித்து விட்டு பதவி சுகந்தம் கண்டு குடும்பத்தை வளர்த்து சொந்தங்களை வளர்த்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போற யாராக இருந்தாலும் சரிங்க, நான் அந்த நேரத்தில் சொல்றேன், வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கான 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் உணர்வுகளும் பிரதிபலிப்பாவே நான் சொல்றேன்.